யாருங்க? இந்த கொடுக்குறேங்க 10 KB. ஹலோ அண்ணா, செல்வராஜ் லைன்ல இருக்காரு. குமார் சார், இவங்களை கூட்டு போயிட்டு நல்லா 4 பேரையும் சாப்பிட வச்சு சரி சார். மார்க்கெட்ல கொண்டு போய் விட்டு வந்துரு. ஓகே சார். வரேன்பா. சார் தேங்க்ஸ் சார். டாய் விடுறா. ஏய் சித்தப்பு, அங்க என்னடா? பச்சை கலர் துணியை பார்த்ததான் எனக்கு ஏடிஎம் யாக வந்துருச்சுடா. ஹலோ, இன்ஸ்பெக்டர் போயிட்டானா? பசங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். டேய் இறங்க. கிளம்புங்க கிளம்புங்க. சீக்கிரம். போரு முடிச்சிடவா? வேணாம், அவங்க 4 பேரையும் பிரிச்சிரு. முடிஞ்சுப்பான். யாரா? அடிங்க. ஸ்கூலுக்கு மணி ஆகல. மார்க்கெட் வழியா போகாதம்மா. போய் சேர்ந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணு. ஓகேம்மா. பேக்ல இன்னும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கலையா? என்ன புள்ள போ. அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. ஏண்டா ஏண்டா வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு? ஏண்டா லேட்டு? மணி நாயிடுங்க. மேல இருக்க. என்னடா அண்ணா அந்த பசங்க. எந்த பசங்க? அதானே அந்த ஆச்சி மிஸ் பசங்க.
திரும்ப வந்து கடையை திறந்துட்டானுங்கண்ணா. என்னது ஹோட்டல திறந்துட்டீங்களா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ அது நம்ம உழைச்சதாச்சு. பொழைக்க 1000 வழி இருக்குடா. பொழைக்கிறதே முக்கியம்னா அந்த கடையை வேற இடத்துல வச்சு நடத்த தெரியாதா? இது வெறும் கடை இல்ல ஆச்சு, ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பாக்குறதுக்கு. அதுக்கு இல்லடா, திரும்ப போய் அவர்கிட்டயே தொலைச்ச இடத்துல தான் தேடணும் ஆச்சு. ஏன் அவர் மட்டும் தான் தொலைச்ச இடத்துல தேடுவாரா? நாங்களும் தான். 4 பசங்க திரும்ப நாயுடு கடையை திறந்துட்டாங்கன்னா டோட்டல் மார்க்கெட் திரும்பி பாக்கும்ல. இல்லடா, நமக்கு என்ன உரிமை நாய் இருக்கு? மாதிரி அடிச்சு 4 மூலையில போட நீ நாயுடுக்கு உரிமை இருக்கா? வலினா என்ன, ரத்தம்னா என்ன, கண்ணீர்னா என்ன நல்லா காமிச்சிட்டாச்சு. இதுக்கு மேல பயப்படுறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. டேய், அதுக்கு இல்லடா. நாங்க என்ன தப்பனோம்? இந்த பொண்ணு என்ன தப்புனுச்சு? நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்ல கால் வைக்க முடியாத நிலைமை கூட நடுத்தர கொண்டாண்டானுங்களே. பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியாச்சு? இல்லடா, அதுக்காக போய் எதுவும் இல்லாதவனை எல்லாம் இருக்கிறவன் என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறான்ல, அத உடைக்கணும். திருப்பி அடிக்க நாங்க பெரிய பசங்க இல்லாச்சு. அதே மாதிரி பயந்து ஓடுறதுக்கு நாங்க சின்ன பசங்களும் இல்ல. என்ன இருந்தாலும் நாயுடு பெரிய ஆளு. நாயுடுவ கிளம்புங்கிறியா? பெரிய ஆள்னா ஓ வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? சொல்லிட்டா என்ன மச்சான், ஆட்சிய மாட்டி விட்டுலாமா? ஒண்ணு பண்ணுங்க, 5:30 மணி வரைக்கும் பாப்போம். இன்னைக்கு ஈவினிங் 5:30 மணிக்குள்ள யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இந்தாங்க சார், இதுல ஃபார்ம்ஸும் மத்த டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் உனக்கு கேட்கலாம்னு நினைச்சேன். எத்தனை வருஷமா இருக்கீங்க போஸ்டிங்ல? 15வது வருஷம். எள்ளி வேண்டாம், 14 வேற வருஷம் கொடு. தொடர்ந்து, அதுவும் அண்ணா போஸ்டா. ஓஹோ. பார்க்க எவ்வளவு சாதாரணமா தெரியுது, ஆனா என்ன கோவம் வருதுங்க பாருங்க இதுக்கு. என்ன ஆச்சு? என்ன வேணும்? எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது எங்களுக்கு வேணும். அது என்ன உங்க கடையா? அது வெறும் கடை இல்ல, எங்களோட அடையாளம். ஓ, இன்ஸ்பெக்டர், என்ன அது? எனக்கு ஒண்ணும் தெரியாது நாயுடு. ஏதோ எலெக்ஷனுக்கு நாமினேஷனு பாதுகாப்புக்கு வாங்க அப்படின்னாங்க. என்ன ஆச்சு? என்ன எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்க முடியாது, ஆனா உன்னை தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஓட்டு விழாது. பரவாயில்ல, 14 வருஷமா உன்னை ஏத்து யாரும் நிக்கல. நாங்க நாமினேட் பண்ணாலே நீ தோத்த மாதிரி தான். நாங்க எல்லாம் 0 தான். அதுதான் எங்க பலமே. நிறுத்து சார், வணக்கம். இல்ல என்ன காலையிலே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு வர சொன்ன வந்துட்டேன். ஆமா என்ன விஷயம்? இவர்தான் உங்களை எதிர்த்து நிக்க போறவரு. என்கேபி எதிர்த்து நிக்கணும்னா அவருக்கு எத்து வேணாமா? அதான் மந்திரம் இது உங்களை செலக்ட் பண்ணா. நீ பொத்து. ஐயா, ஏய், என்ன? அண்ணன் ஓட்டு கேக்குறாரு, போட்டுருங்க. இப்படி என்ன பண்ணுவோமா, மார்க்கெட்டுக்குள்ள போய் வட்டமா புக விடுவோம். அது உள்ள யார் வராங்களோ வாசு அவன் யாரு? வாயும் சு மூடு. வாங்கின அடி பத்தலையா? கொஞ்சம் கூட ஹலோ. பயமே இல்லாம. உங்களதான் ஏதோ கேக்குறாரு, பதில் சொல்லுங்க. தப்பு பண்றாச்சி. தப்பு பண்ணிட்டீங்க நாயுடு. அன்னைக்கே பசங்களை கொன்றுக்கணும். உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. கூட பிடுங்க முடியாது. அக்கா வளையல். எம்எல்ஏ கார் இருக்கு, வந்திருக்காரு நினைக்கிறேன். ம். அண்ணே வணக்கம். மன்னிக்கணும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே, நல்லா இருக்கேன். என்ன தாடியெல்லாம்? அது அதுவா, அண்ணனுக்கு 15 வருஷம் கழிச்சு சிங்கக்குட்டி பிறக்க போதுல்ல. கோயிலுக்கா? நீ எல்லாம் நம்ம கட்சியில சேரணையா? 14 வருஷமா ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருக்கையில 3500 கடை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3500 குடும்பம். 14 வருஷமா அன்ன போஸ்ட்னா சும்மா வாயா? இந்த வருஷமா அன்ன போஸ்ட் தானே? 14 வருஷமா உன்னை எவனாவது மார்க்கெட்ல ஏத்திருக்கானா? உன் மேல பயம் இருக்குன்னு தானே அர்த்தம். டைம் டு லீவ்யா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாமா? இப்ப வேண்டாம் மேல. மார்க்கெட்ல ஒரே கூட்டமா இருக்குது. அங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங்கா? டேய், நைட் வர்றதுக்கு லேட் ஆகும். கேட்டை பூட்டிட்டு லைட்டை மட்டும் போட்டுட்டு அம்மா படுத்து சொல்லு.
மயில பசங்களாம் வந்துட்டாங்களா? மார்க்கெட் பூரா நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க. சப்ப மேட்டர் மயில முடிச்சிருவோம். புத்தம் புது பொலிவுடன் மீண்டும் ஆட்சி மேல் திறக்கப்படுகிறது. அதனால சிறப்பு விழா முன்னிட்டு அதிரடி சலுகை சாம்பார் சாதம் வாங்க தயிர் சாதம் இலவசமா. இது என்ன கீழே உரிமையா? குட்டிமணி சேட்டு புள்ளி சித்தப்பா. ஆமா என்ன பிளான்ல? எப்படி நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவா? மார்க்கெட் ஃபுல்லா உன் கண்ட்ரோல் தான். எங்களுக்கு கடை தர மாட்டியா என்ன? வணக்கம். ஏன்டா டல்லா இருக்க? ஆச்சி கண்ணுல தண்ணியை பார்த்தா ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய் வரலையா? இல்லடா. மயில நீ இங்க இரு. டேய் நீ வா. நீ வா. டேய் நீ என் கூட வாடா. வாங்க. டேய் ஜிப்ப போடுறா. எங்கடா அவனை காணோம்? டேய் இங்க தானே உட்காந்துருந்தா எங்க போனா? எங்கடா அவன்? குட்டிமணி டேய் ஆச்சு ரூமுக்கு எதுவும் போயிருப்பானோ? பேக்ல எங்க போனா? தண்ணியும் குடிக்க போன். பிளான் பி. பிளானா? ஆஹா நம்மளும் கொஞ்சம் வரப்பா நிக்க வேண்டியதான். ஏன் இந்த இடப்பெயர்ச்சி? 500 கிலோ ஐயனார் மாதிரியா இருக்கானையா? இல்ல இது என்னது? சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசம் போட்டிருந்தே ஊர்புறம் தெரிஞ்சு போச்சோ? பிளான் ஏ. நானும் பிளான் ஏ. எங்க ஒருத்தரைங்கானா? என்னடி புது பழக்கம்? கோயிலுக்கு முடி வளர்த்துக்கிட்டு மந்திரவாதி எங்கேயா போற? பிளான் இஸ் இட். வணக்கம் வாட்ச்மேன் தம்பி. குடிச்சிருக்கியா? ஆமா. ஹலோ என்னடா பசங்களா ரொம்ப ஓடுறீங்க போல இருக்கு. சார் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல சார். போலீஸ்னா கடைசியா தான் வருவீங்களா? டேய் இன்னைக்கு ஓடிட்டீங்க சரி, நாளைக்கு மறுநாள் அதுக்கப்புறம் நான் இருந்தேன் சரி, நான் இல்லன்னா என்னடா பண்ணுவீங்க? இப்படியே ஓடிட்டே இருக்க போறீங்களா? பின்னாடியே வர்றாங்க. என்னடா உள்ளதான் இருக்காங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்கதான் இருக்கும். மெதுவாடா. சூப்பரா போட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். லூசா நீ? எவ்வளவு ஆறா ஓட துரத்திக்கிட்டே இருப்பா. ஓட்டலாம். உனக்கு பயமா இருந்தா விட்றா, நான் வர்றேன். மச்சான் என்னம்மா நைட் லேட்டா படுத்தீங்களா? ஏண்டி அவங்க ராத்திரி வந்தாங்களா இல்லையா? லேட்டா தான் வந்தாங்க போல இருக்கு. மாடியில தூங்கிட்டு இருக்காங்க. ராத்திரில எங்கடா போனீங்க? அது ஒரு முக்கியமான வேலை ஆச்சு. என்ன காலையில கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு மார்க்கெட்டே பரபரப்பா போகுது. இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் முடியுது. என்னடா சொல்ற? அது ஒண்ணு இல்ல. என்னடா காலையில உளறிக்கிட்டு இருக்க? அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏம்மா ஒரு செடி ஒரு ஃபிளவர், உனக்கும் தலசி வேணுமா? பள்ளியில அது உனக்கு பக்கோடாவும் பஞ்சு மிட்டாய் ஒண்ணுதான். வரேன். புள்ளி வலியுது பரத்தோட.
அக்கா அக்கா என்னாச்சு வெளியில கதவு பூட்டின? மயில கூட புடுங்க முடியாது. மாமா மாமா ஏய் மாமா எங்கடி? ஹலோ, தூக்கு. வழி இல்ல. யாரு பேக் கூட இப்படி வா. நீ போய் ஏ பிளாக்ல ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணு, நாங்க வரோம். இன்னைக்கு உங்க இங்கே புதைக்கிறேன். ஏய் பாக்கியா, அந்த வாழடா. ஏய் படாத, நில்லு. ஏய் வண்டிடா. சீக்கிரம் வா. ஏ தென்மொழி, கம் டு கிளாஸ். மேம், இவங்க தான் எங்க அப்பா. ஏய் அந்த பக்கமே பாரு. ஓ ஏய் கோயம்பேடு நாயுடு தாண்டா உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால கொத்தவால் சாவடி என்கேபியை நீங்க பார்த்தது இல்ல? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன பசங்க விட்டா உடலாம் பொட்ட. நீங்க ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வாங்க வந்திருக்கீங்களா? எங்க அப்பா. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வந்து ஹெட்மாஸ்டர் ரூம்ல இருக்கு, நீங்க போய் வாங்கிக்கலாம். அதோ நீ கிளாஸுக்கு போனா அப்பா அப்புறம் வரேன். ஹலோ மிஸ்டர், ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? நீங்க தான் தேன்மொழியோட ஃபாதரா? என்ன சார் ஸ்கூல் பக்கமே வர மாட்டேன்றீங்க? அப்பா, இந்த அக்கா தான் எனக்கு பிரேயர் சாங் சொல்லி கொடுத்தாங்க. மேம் சார். குழந்தைய கூட்டு கிளாஸுக்கு போங்க. ஓகே சார். சார் நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். என் ரூம் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா? குமார் 2 டீ எடுத்துட்டு வா.
ஏய் 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 சார் சத்தனா நீ அண்ணா அடையாளம்னா என்னன்னு கேட்டீங்கல்ல? இங்கேருந்து பார்த்தா நீங்க லோகு, எங்களை அடிக்க வந்திருக்கீங்க. அங்கேருந்து பார்த்தா லோகேஸ்வரன் அப்பா. ஆனா நீங்க ஒருத்தர் தான். இதுல நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? அதுதானே உங்க அடையாளம். என்கேபினா என்னடா நினைச்சீங்க? சொல்லுங்கப்பா. ஏய் நில்லு நில்லு. ஏய் போ போ. ஏய் பாக்கியா குடுடா. குடுமா. போ போ. என்னடா இது? பொண்ணு போட்டு வர வேண்டியல எஸ்கே விடுங்க எஸ்கே. அவரு எவ்வளவு பெரிய மனுஷன் தான் உங்களை கொண்டா விட்டு போயிருப்பாரு. நாயுடு சாதாரண இல்லடா. சின்ன பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. கொண்டா விட்டு போச்சு. மார்க்கெட்ல அவருக்கு ஒரு மரியாதை என்ன? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய் ஏய் அந்த சட்டரை தரல நீங்களே செத்தீங்கடா. குப்பையில வந்தாங்க திருப்பி குப்பையில வரக்கு ஒண்ணே கஷ்டப்பட. அதுக்கு முன்னாடி ஒண்ணே காலி பண்ணிரோம். என்ன பண்ணுவீங்க? என்ன கொல்ல போறீங்களா? மருந்து எடுக்க தெரிஞ்ச கட்சிக்கு உயிர் எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? புரியல என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது என்னன்னு உனக்கு புரியல? இங்க இருக்க எல்லாரும் ஏன் சோப்பு சட்டா, ஏன் கூலி, ஏன் பறக்கத்தெல்லாம் கூப்பிடுறாங்களா? ஆட்சி மேல் தமிழ் கூப்பிட வச்சு அந்த கடை. உலகத்திலே கொடுமையான விஷயம் ஒருத்தரோட அடையாளம் தலைக்கிறதாடா. உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அழுமா பயம் மரியாதை. இந்த மார்க்கெட்ல ஒரு சிங்கம் மாதிரி சுத்திட்டு இருக்கீல, அதை அழிக்கணும்டா. எங்க அடையாளம் தெரிஞ்சல அந்த வழியில உனக்கு காட்டடா. இந்த மார்க்கெட்டை இந்த நிலைமையில பார்த்தா என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா? அதுக்கு அடிச்சு அம்மனமா தூக்க மாட்டல. அதே மாதிரியா ஏய் அவங்க சட்டை உடைக்கிறது நீயே வைத்தடா. சிங்கத்தெல்லாம் பாக்கட்டும். ஐயோ படடா படா சர்க்கடா. ஏய் படா படடா. அதோட கொண்டு போட்டுடா. அத கொண்டு போட்டுடா. செத்து போறடா. செத்து போற. மார்க்கெட்டுக்கு வர மூட்டை கூட ஏதோ ஒரு நம்பரு இல்ல அட்ரஸ் இருக்கும். ஆனா அது தூக்குற எங்களுக்கு எந்த அடையாளமே இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்தவங்களுக்கு
நீ தான் ஒரு அட்ரஸ் கொடுத்த. நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது வெறும் கடை இல்லைன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ கெட்டவன் இல்லை நாயுடு. உன் அடையாளத்தை நாங்க அழிக்கல, ஆனா மாத்திட்டோம். அழகு மச்சான். நான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. கோலி சோடா நமது சின்னம்.